ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்முக்கு போய்ட்டு உடற்பயிற்சி செய்வராக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஜிம்முக்கு போய்ட்டு உடற்பயிற்சி செய்கிறதுல நிறைய பேருக்கு மரணம் கூட நிகழ வாய்ப்பு இருக்குங்க. ஜிம்முக்கு போகிறவங்க நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு உடலில் காயம், மாரடைப்பு, ஸ்ட்ரோக் மாதிரி ஏற்படலாம். இதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வார்மப். உடற்பயிற்சிக்காக உங்களோட தசைகள் அப்புறம் மூட்டுகளை தயார்படுத்துறதுக்கு எப்போவுமே நீங்கள் சரியான வார்மப் பயிற்சியை தேர்ந்தெடுத்தாகணும். ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா டைனமிக் ஸ்ட்ரெச்சு, லைட் கார்டியோ ஸ்ட்ரெச்சு, அப்புறம் மொபிலிட்டி மாதிரியான பயிற்சிகள் கட்டாயமாக இதில் இருக்குது. நீங்கள் சரியான வார்மப் பயிற்சிகளை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, உங்களை நீங்கள் ரொம்பவே நீரேற்றத்தோட வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்கள். மூணாவது, காயங்களை தடுக்கிறதுக்கும் செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கும் பயிற்சிகளின் போது சரியான வடிவம் நுட்பத்தை கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். சரியான வடிவத்தை நீங்கள் பயன்படுத்த தெரிலனா கட்டாயமாக நீங்கள் ஒரு பர்சனல் ட்ரைனர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக நல்லா படிப்படியாக முன்னேறி போங்க. அதிகப்படியான உடல் உழைப்பு, அதுக்கப்புறம் காயங்களை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடற்பயிற்சிகளோட தீவிரம், கால அளவு, எடையை படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கு உங்களோட உடலை கேட்டு புதுசாக என்ன மாதிரியான சவால்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் படிப்படியாக முன்னேற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பல்வேறு விதமான உடற்பயிற்சிகள் செய்யணும். ஒரே ஒர்க் அவுட்டை செய்யாமல் நிறைய ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்ஸை சேஞ்ச் பண்ணி செய்யும்போது உங்களோட உடல் அதுக்கேற்ற மாதிரி பழக ஆரம்பிக்கும். நல்ல ஃபிட்டான வடிவமைப்பும் கிடைக்கும். அடுத்ததாக நல்ல ஒரு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரெக்கவரி கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. நம்மளோட உடம்புன்றது அதிகப்படியான பயிற்சிகளை செய்யும் போது ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும். ஸோ தசைகள் அதுக்கப்புறம் நல்லா மேம்படுறதுக்கும் உங்களோட உடலோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உடற்பயிற்சிக்கு இடையே நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக ரெஸ்ட் கொடுத்தாகணும். அதே மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஒர்க் அவுட் டு இன்னொரு ஒர்க் அவுட் நல்லா கொஞ்சம் நேரம் கேப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட உடம்பை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி பயிற்சிகள் செய்கிறீங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஒர்க் அவுட்டின் போது உங்களோட உடல் எப்படி உணருதுன்றதை நீங்கள் கட்டாயமாக கவனிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியான தீவிரமான அல்லது சரியான உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும். உங்களோட கால்கள், உடல், இடுப்பு இது மாதிரியான பகுதிகளுக்கு தேவையான சரியான உடற்பயிற்சி செய்யும்போது தான் உங்களோட உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக ஊட்டச்சத்துக்கள் சொல்லப்போனால் புரதம், கார்போஹைட்ரேட், அதுக்கு மாதிரியான நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரியான உணவு மூலமாக எடுக்கிறதால உங்களோட உடலை நீங்கள் நல்லா மேம்படுத்த முடியும். செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் பார்க்க போனால் நிறைய பேர் வார்மப்பை தவிர்த்துடுவாங்க. உங்களால் முடியலன்னு சொல்லிட்டு வார்மப்பை கட்டாயமாக தவிர்க்காதீங்க. அப்படி தவிர்க்கிறதுன்றது உடலில் ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது, அதிகப்படியாகவும் செய்யக்கூடாது. உடலுக்கு போதுமான அளவு ரெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும். ரெஸ்ட்டே இல்லாமல் நிறைய பேர் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுக்கும். அதே மாதிரி உங்களோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை தேர்ந்தெடுத்து வெயிட்டை சூஸ் பண்ணி செய்யணும். சில பேர் தங்களோட எடைக்கு அதிகமான ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சரியான வெயிட்டை கொடுக்காம அதிகமான ஒர்க் அவுட் வெயிட்டை கொடுத்து செய்வாங்க. இதுவும் உடலில் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஏஜுக்கு உங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் அவங்களோட பாடி வடிவமைப்பு எப்படி இருக்கும் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளோட உடலை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி படிப்படியாக ஒர்க் அவுட் பண்ணுறத கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினரோட பரிந்துரையின் பேரில் அவங்க சொல்லக்கூடிய ஒர்க் அவுட்டாக பார்த்து பண்ணுங்கள். அதுதான் உங்களோட உள்ளுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணும்போது வலிச்சா தான் நல்லா ஒரு பெயின், அதே மாதிரி கெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அது என்ன மாதிரியான வலின்றதை உணர்ந்துட்டு அது ஏதாவது ஒரு தவறுதலான வலியானா உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்க பாருங்கள். இல்லை ஒரு டாக்டரோட ஹெல்ப்பை கேளுங்க. நிறைய பேர் இந்த வலியை பெரிதுபடுத்தாமல் அப்போ தான் நல்ல ஒரு மசில் பில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது பெரிய பிரச்சனை கூட வழிவகுத்து வாய்ப்பு இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி உங்களுக்கான எல்லா விதத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஜிம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.